தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. அம்பிகையின் திருவடிவங்களில் ஒன்று துர்க்கை. அசுரனை வதம் செய்ய எடுத்த இந்த திருவடிவத்தோடு அம்பிகையின் சன்னதி பெரும்பாலும் சிவாலயங்களின் கோஷ்டத்தில் இருந்தாலும் துர்க்கையே பிரதான சன்னதிகளில் ஒன்றாகவும் துர்க்கையின் புராணத்தோடு தொடர்புடையதாகவும் அமைந்திருக்கும் திருக்கோவில்கள் பல உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இன்றைய காணொளியில் நாம் பார்க்கவிருக்கும் அம்மன்குடி கைலாசநாதர் திருக்கோவில். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது அம்மன்குடி என்று அழைக்கப்படும் அழகிய கிராமம். இங்கு அருள்பாலிக்கும் துர்க்கையை வழிபட்டால் ராகு தோஷம் மட்டுமல்ல, சகல தோஷங்களும் நீங்கிவிடும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. தேவர்களையும் சகல லோகங்களையும் ஆட்டி படைத்த மகிஷாசுரனை முடித்து வைக்கிறாள் அம்பிகை. அவனை கொன்றதால் உண்டான பாவ தோஷத்தை போக்கிக் கொள்ள பல திருத்தலங்களுக்கு சென்று ஈசனை வழிபடுகிறாள் அம்பிகை. திருவீழிமழை தலத்தை அடைந்த பொழுது அவள் கையில் இருந்த சூலாயுதம் விருட்டென்று கிளம்பி பறந்து நெடுந்தூரம் சென்று ஒரு தடாகத்தில் விழுந்தது. அன்னையும் அந்த தடாகம் இருந்த இடத்தை நோக்கி அங்கு சென்று அடைந்தாள். சூலாயுதத்தில் இருந்த குருதி தடாக நீரில் கலந்து தடாகமே செந்நிறமாக காட்சி கொடுத்தது. சூலாயுதம் இரத்தக்கரை நீங்கி பரிசுத்தமாக மாறியிருந்தது. நடப்பதெல்லாம் சிவபரம்பொருளின் அருளால்தான் என்பதை உணர்ந்து சிலிர்த்தாள். தன் பாவம் நீங்க போகும் தலமும் இதுதான் போல என்று எண்ணி அந்த தடாகத்தில் இறங்கி நீராடினாள். அவள் கரையேறியதும் ஒரு அசுரீரி ஒலித்தது. இங்கே நீ 12 வருடங்கள் தவம் செய் என்று ஒலித்தது. அம்பிகையும் அதன்படியே கைலாயநாதரை எண்ணி தவத்தில் ஆழ்ந்தாள். தன்னுடைய தவத்திற்கு எந்தவித இடையூறும் நிகழக்கூடாது என்பதற்காக தபஸ் விக்னஹர விநாயகரை அந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்து வைத்தால் முன்னமே. விநாயகரை வழிபட்டு தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும் என்பதற்கு சாட்சியாக அம்பிகையும் தவத்தை சிறப்பாக பூர்த்தி செய்ய அதில் மனம் மகிழ்ந்த ஈசன் அன்னைக்கு அங்கே திருக்காட்சி கொடுத்து அவளுடைய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கிறார். மேலும் இந்த தலத்தில் கோவில் கொண்டு அனைவருக்கும் நீ அருள்பாலிப்பாயாக என்றும் இறைவன் கூறுகிறார். அதன்படி துர்க்கை அம்மன் அங்கேயே குடிகொண்டு விட்டாள். அம்மன் குடிகொண்டதால் அந்த தலத்திற்கு அம்மன் குடி என்று பெயர் வந்தது என்று கூறுகிறது ஆலயத்தின் ஸ்தல புராணம். ஸ்ரீதேவி தபோவனம் என்று கூட ஞான நூல்கள் எல்லாம் சிறப்பித்து கூறுகிறது இந்த தலத்தை. துர்கா தேவியின் பாவத்தை போக்கிய தலம் இது என்பதால் அம்மனை நாடி வரும் அன்பர்களின் பாவங்கள் தொலையும் என்பது ஐதீகம். அம்மன்குடி துர்க்கையின் அருளால் தஞ்சை தரணியே செழித்தது என்றும் கூறுகிறார்கள். தரணி போற்ற நாடான்ற மாமன்னர் ராஜராஜ சோழ பெருவுடையாரின் படைத்தலைவரான கிருஷ்ணன் ராமன் பிரம்மநாயர் என்பவர் அம்மன்குடி துர்க்கையுடைய தீவிர பக்தராவார். பெரும் படையெடுப்போ அல்லது வேறு முக்கிய காரியங்களோ எதுவாக இருந்தாலும் முதலில் இந்த தலத்திற்கு வந்து அம்மனை வணங்கிய பிறகு அந்த காரியத்தில் இறங்குவாராம் கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயர். அதனால் அவருக்கும் சோழ தேசத்திற்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த படைத்தளபதி இந்த ஆலயத்தில் கருங்கல் திருப்பணிகள் மேற்கொண்டது, கோவிலுக்கு ஏராளமான நிபந்தங்களை அளித்தது என்று இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. ஸ்கந்த புராணத்தில் 66வது அத்தியாயத்தில் இந்த தலத்தின் சிறப்புகள் பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அற்புத சாநித்தியத்துடன் திகழ்கிறது அம்மன்குடி ஆலயம். இந்த ஆலயத்தில் மூலவர் அருள்மிகு கைலாசநாதர் கிழக்கு நோக்கி அருள, பார்வதி தேவி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அருள்கிறாள். பெரும்பாலான சிவாலயங்களின் கோஷ்டத்தில் வடக்கு நோக்கி அருளும் துர்காம்பிகை இந்த தலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள் தனி சன்னதியில் ஒரு கருவறையில். உக்கிரத்துடன் ஒரு துர்க்கையும் சாந்தமும் கனிவும் பொங்க மற்றொரு துர்க்கையும் என்று 2 துர்க்கையை இங்கு நம்மால் தரிசிக்க முடிகிறது. ராகு பகவானுக்கு அதிதேவதை ஸ்ரீ துர்க்கை. எனவே ராகு காலத்தில் இந்த அம்மன்குடி ஆலயத்திற்கு வந்து துர்க்கையை வணங்கி வழிபட்டால் நம் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். குறிப்பாக செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேளையில் அம்மன்குடிக்கு சென்று குங்கும வண்ண வஸ்திரம், எலுமிச்சை மாலை எல்லாம் சமர்ப்பித்து பைத்தம்பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் ராகு கிரக பாதிப்புகள் எல்லாம் விலகிவிடும், திருமண தோஷம் நீங்கிவிடும் என்பதும் நம்பிக்கை. அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் அம்மன்குடி துர்க்கைக்கு நிகழும் வழிபாடுகளில் கலந்து கொண்டு தரிசித்து வந்தால்
குடும்ப ஒற்றுமை ஓங்கும், எதிரிகளின் தொல்லை ஒழியும், சகல ஐஸ்வர்யங்களும் பொங்கி பெருகும். மேலும் நவகிரகங்களுக்கு அதிதேவதை துர்க்கைதான் என்பதால் இந்த தலத்தில் நவகிரகங்களுக்கென்று தனி சன்னதி கிடையாது. நினைத்த காரியம் நிறைவேற சகல சௌபாகியங்களும் கிட்ட இத்தலத்திற்கு வந்து துர்க்கைக்கு திரிசதி அர்ச்சனை செய்கிறார்கள் பக்தர்கள். இங்குள்ள துர்க்கைக்கு 100 கண்கள் இருப்பதாக ஐதீகம். மழை இல்லாத காலங்களில் இந்த அம்பிகைக்கு ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி பூஜை செய்தால் உடனே மழை பெய்யும் என்பதும் நம்பிக்கை. துர்கா தேவியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகரின் திருவுருவச் சிலை இந்த தலத்தில் அமைந்திருக்கிறது. அந்த விநாயகரின் திருவுருவச் சிலை சால கிராம கல்லினால் ஆனது. காலையில் பச்சை நிறம், மதியம் நீல நிறம், மீண்டும் மாலை வேலை வந்ததும் பச்சை நிறம் என்று நிறம் மாறுகிறது இந்த திருவுருவம். வழுவழுப்பான கல்லால் ஆனது. விநாயகரின் வயிற்றில் நாகம் ஒன்று உள்ளது. எனவே நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து இந்த விநாயகரை வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். விநாயகருடைய கையில் தவசு மாலையும் இருக்கிறது. இவருக்கு தபசு மரகத விநாயகர் என்று திருநாமம் உண்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு அடுத்த திருவிடைமருதூர் பகுதியில்தான் அமைந்திருக்கிறது அம்மன்குடி என்னும் இந்த கிராமம். திருவிடைமருதூர் வந்துவிட்டால் அங்கிருந்து ஷேர் ஆட்டோ அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் இயக்கப்படும் பேருந்து மூலமாக இந்த தலத்தை அடையலாம். கும்பகோணத்தில் இருந்து சரியாக 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அம்மன்குடி. தினசரி காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.